Praise the Lord everyone. Good morning. Today Jesus our me fellowship word of God. யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தியடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகள், இந்நாட்களில் சாத்தான் அநேக குடும்பங்களில் பலவிதமான போராட்டங்களில் பிரச்சனைகளில் சிக்க வைத்து வெட்கப்பட்டு போகும்படி செய்கிறான். இதனால் நிறைய தேவ பிள்ளைகள் மிகவும் சோர்ந்து தன்னம்பிக்கையை இழந்து விசுவாசத்தில் என்ன பண்ணுறாங்க, பலவீனம் அடைகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளையை நம்முடைய கர்த்தருடைய வார்த்தையை மனப்பூர்வமாக இந்த நாளில் நம்புங்க. அவர் உங்களை பார்த்து சொல்கிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் வெட்கப்பட்ட சூழ்நிலையில் இந்த நாளில் காணப்படலாம். வனாந்திரம் போல உங்கள் வாழ்க்கை காணப்படலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் செழிப்பாக உங்களை நடத்தி வரப்போகிறார். அதிசயமாய் உங்களை இந்த நாளில் நடத்தி போகிறார். நீங்கள் எதை குறித்து நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. தேவனுடைய நாமத்தை துதித்து கொண்டே இருங்க. கர்த்தர் இந்த நாளில் உங்களை வெட்கப்படுத்தி போகும்படி செய்கிறவர்கள் முன்பாக தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். கர்த்தருடைய நாமத்தை விசுவாசிங்க. ஆமென்.